மாசி 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேருகின்ற அந்த நன்னாளில்தான் சாவித்திரி தேவி தனது கணவரான சத்தியவானின் உயிரை யமனிடமிருந்து போராடி பெற்ற நாளாகும். இந்த உலகத்தில் யமதர்மராஜா யாருக்கும் வரமளித்ததில்லை. அப்படி வரமளித்த ஒரே ஒரு நபர் சாவித்திரி தேவிதான். அதுவும் தன் கணவரின் உயிரையே வரமாக கேட்டுள்ளார். இதுவரை யமன் எடுத்த உயிரை யாருக்கும் தந்ததில்லை. ஆகவே இந்நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாளாகும். ஏனெனில் சாவித்திரி தேவிக்கு கிடைத்த வரம் என்பது அரிய யாருக்குமே கிடைத்திராத வரமாகும். ஆகவேதான் மாசியும் பங்குனியும் சங்கமிக்கும் இந்த தினமானது காரடையான் நோன்பு எனப்படுகிறது அல்லது சுமங்கலி விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நன்னாளில் என்ன செய்ய வேண்டும்? நமது கணவரின் தீர்க்க ஆயுளை வேண்டி, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை வேண்டி, குடும்பத்தில் மகிழ்ச்சியை வேண்டி, பிள்ளை பேறுகளோடு நாம் சந்தோஷமாக காலம் முழுவதும் வாழ்வதை முன்னிறுத்தி நாம் விரதம் மேற்கொள்ள வேண்டும். காலையிலிருந்து பட்டினி விரதமோ அல்லது பால் பழம் எடுத்துக்கொண்டோ இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த விரதத்தில் முக்கியமானது நேரம்தான். மாசி மாதமும் பங்குனி மாதமும் சங்கமிக்கிற சரியான நேரம் பார்த்து, அது அந்திம காலமாக இருக்கலாம், அந்த நேரம் பார்த்து வழிபடுவது தான் சிறந்தது. அதுவரையில் நாம் காலையிலிருந்து விரதம் இருக்க வேண்டும். பின்னர் பொதுவாக பூஜை அறையை சுத்தம் செய்து நாம் வழிபடும் பெண் தெய்வம் அம்மன், வீட்டில் நாம் வழிபடும் அம்மனின் சிலையோ அல்லது படமோ இருக்கும் அல்லவா, அந்த படத்திற்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்து பூஜையெல்லாம் செய்து வாழை இலை எடுத்துக்கொண்டு அதில் உருகாத வெண்ணெய், கட்டி வெண்ணெய் ஒரு துண்டு வைத்து அடை, கார அடை, அதாவது காராமணியால் செய்யப்பட்ட அடை, அதில் 2 வகை நாம் செய்ய வேண்டும். காரம் கலந்து செய்ய வேண்டும், அடுத்தது வெல்லம் கலந்து செய்ய வேண்டும். இதுதான் நெய்வேத்தியம். இதை அந்த வாழை இலையில் வைத்து கூடவே நாம் தாலி கயிறு மாற்றப் போகிறோம் என்றால் அந்த தாலி கயிறை நன்றாக கழுவி மஞ்சள் பூசி அது இலையில் வைத்து, அல்லது நாங்கள் நோன்பு கயிறு தான் மாற்றுவோம் என்றால் அந்த நோன்பு கயிறை வைத்து முதலில் வழிபட்டு கொள்ள வேண்டும். அதன் பிறகு தாலி கயிறு மாற்றுவதோ அல்லது நோன்பு கயிறு கட்டிக்கொள்வதோ இருக்கலாம். இந்த நோன்பு கயிறை வீட்டில் உள்ள கன்னி பெண்கள் கூட கட்டலாம். அவர்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டும் என வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். நாளை மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை எப்படி வழிபட வேண்டும், எந்த நேரத்தில் வழிபட வேண்டும்? பொதுவாக தாலி கயிறு மாற்ற விரும்புபவர்கள் கிழமையும் நேரமும் குறிப்பாக பார்ப்பார்கள். ஆனால் விரத நாட்களில் அந்த கிழமையெல்லாம் தேவையில்லை. விரத நாட்கள் வரும் திதியே வரமானது, அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நாளை சனிக்கிழமை எந்த நேரத்தில் மாற்றலாம்? இந்த காரடையான் நோன்பு காலை 6:48 மணிக்கு ஆரம்பித்து அன்று நள்ளிரவு 1:08 வரைக்கும் இருக்கிறது. அதனால் காலையில் தாலி கயிறு மாற்ற விரும்புபவர்கள் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை மாற்றலாம், அல்லது 10:30 12 மணி வரை மாற்றலாம். விரதமிருந்து பட்டினி விரதமிருந்து மாற்றுபவர்கள் 6:30 மணிக்கு உங்கள் பூஜையை முடித்து அதற்கு மேற்பட்டு மாற்றலாம். 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் அவகாசம் இருக்கிறது. இந்த நாளானது கணவரின் ஆயுளை குறிக்கும் மட்டுமல்லாமல் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையும் நீங்காத பந்தத்தையும் ஏற்படுத்தும் நல்ல நாளாகும். நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அது நம்ம வாழையடி வாழையாக வாழ. ஆகவே இந்நன்னாளில் வேண்டுவது மிக மிகச் சிறந்த பலனை தரும். முக்கியமாக இந்த நன்னாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவெனில், உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரித்து உங்களது விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். நம் வாழ்வில் நல்லதே நடக்கும், நல்லவையே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.